ஹே ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஜாம்பியும் வித்தியாசமான ஸ்டோரியும் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஜாம்பி மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது அமெரிக்காவில் வெப்பன்லாம் தயாரிக்க ஒரு பெரிய கம்பெனியில் அங்கே இருக்க சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு எனர்ஜி ட்ரிங்கை கண்டுபிடிக்காங்க. அதை குடிக்கிற எல்லாரும் எனர்ஜியும் தாண்டி கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க. பார்க்கறதுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் பயப்புள்ளே அவ்வளோ பேரும் கொலகார பாவிகளா இருக்காங்க. இதில் தப்பிச்ச நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படி அங்கிருந்து தப்பிக்கான்னு தான் மீதி கதை. இந்த மூவியோட பேரு ஆஃபீஸ் அப்ரைசிங். அமெரிக்காவிலேயே ஆமோடெக்குங்கிற ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் அமெரிக்காவோட மிலிட்டரிக்கு கண்ணுல இருந்து புல்லட்ஸ் வரைக்கும் எல்லாமே போகுது. இந்த ஆள் தான் இந்த இடத்தோட சிஇஓ. அவனோட பேரு பிராங்க்லின். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ பத்தி சொல்லணும்னா பெருசா இல்ல, இருக்கிறதுலே ரொம்ப சோம்பேறி. கம்பெனிக்கும் தினமும் லேட்டா தான் வருவான். வெளில இருக்க வாட்ச்மேன் கிட்ட ஐடியா காமிச்சு உள்ள போகுது கூட ஐடி வீட்லயே மறந்து வச்சுட்டான். வாட்ச்மேன் உள்ள போகுதுக்கு கெஞ்சி கூத்தாடி அங்க இருந்து உள்ள வந்தா லிப்ட்லயே ஹீரோவோட கிரஷ் இருக்காங்க. இவங்களோட பேரு சமந்தா. பல நாளா ஹீரோனோட காதலை மறைச்சு சமந்தா கிட்ட ஃப்ரெண்டாவே நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சமந்தா அந்த மாதிரி இல்ல, ரொம்பவே நல்லவங்க. இனிமேட்ட ஹீரோ சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக ஹீரோக்காக அவங்க ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணாங்க. அப்படியே அங்க இருந்து ஆபீஸ்க்கு வந்தா அவங்க ஆபீஸ்லயே ஹீரோ ரொம்பவே பயப்படுத ஒரே ஆள்னா இந்த ஆள் மட்டும்தான். இது ஹீரோவோட பாஸ். அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு சீட்டுக்கு வந்தா ஹீரோ மத்தவங்க மாதிரி ஆபீஸ்க்கு வந்து வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஒரு வீடியோ கேம் கிரியேட் பண்ணி அது கூட தான் விளையாடுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஒரு போன் கால் ஒன்னு வருது. ஹீரோட பாஸ் அவங்களோட ஆபீஸ்க்கு கூப்பிட்டாரு. இந்த ஆள் தான் ஹீரோட பாஸ். ஹீரோட பேரு ஆடம். ஆடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. இப்போ ஹீரோவை ஏன் கூப்பிட்டாருன்னா ஆமோடெக்குங்குதா அவங்க கம்பெனியை அவங்கள மாதிரி வெப்பன் தயாரிக்கக்கூடிய இன்னொரு பெரிய கம்பெனி கூட மர்ஜ் பண்ண போறாங்க. அப்படி மட்டும் ரெண்டு கம்பெனி சேர்ந்துட்டாங்கன்னா இப்ப இருக்க பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏற்கனவே சில பேரை வேலையை விட்டு தூக்கியாச்சு. இனிமேட்டு ஹீரோ ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா ஹீரோவையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காரு. பக்கத்துல இருக்க அந்த ஆளோட பேரு பாபு. அதுக்கு எதிர்த்தாப்லே ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு முராத்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு இந்தியன் ஆக்டர், அமெரிக்கன் ஆக்டரும் கூட. முராத் அப்படியே ஹீரோவுக்கு ஆப்போசிட், ரொம்ப நல்லவரும் கூட. இந்த ஆமோடெக்குங்கிற கம்பெனியை இன்னொரு கம்பெனி கூட மர்ஜ் பண்ணா அவங்க வேலை எப்போ வேணாலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஒருத்தன் வரான். இவன் தான் அவங்களோட மேனேஜர். அவனு இதான் சாக்குன்னு அவங்க 3 பேத்தையுமே மிரட்ட ஆரம்பிக்கான். ஏன்னா பாஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க 3 பேத்தையுமே அவர் தூக்கிடுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருந்து அவனோட வேலையை பார்க்க போயிருந்தான். இப்ப அங்க இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்தா இவங்க யாரையும் ஹீரோவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு டைப்பா இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் கேங் மாதிரி. அப்படியே அங்க இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்தா இவங்க தான் கஸ்டமர் கேரை சேர்ந்தவங்க. போன ஃப்ளோரை பார்த்த மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி. அதனால ஹீரோ இவங்க யாருக்கிட்டையுமே வம்ப வச்சு விட மாட்டாரு. அப்படியே அதுக்கு அடுத்த ஃப்ளோரை பார்த்தா இது ஒரு லேப். இங்கதான் அவங்க எல்லா ஆயுதத்துமே தயாரிப்பாங்க. இவன் தான் நிக்கோலஸ். அவங்க எல்லாருமே சேர்ந்து ரோபோ சூட் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. அந்த சூட்டுக்கு சார்ஜே போட வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ள எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அதை அப்படியே எனர்ஜியா மாத்திக்கிடும். இப்போ ஹீரோக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்கு நிக்கோலஸ் அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணா அதுக்கு முன்னால இருந்த அந்த மீட் துண்டு பீஸ் பீஸா செதறுது. அதனால ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் நாசமாகுது. அது நிறைய யாருக்கு தெரியாம அங்க இருந்து நிக்கோலஸ் ஒருத்தன் கூப்பிடுதான். நிக்கோலஸ் அந்த ஆளு ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் இது வரைக்கும் நோட் பண்ண எல்லாத்தையுமே கிழிச்சு குப்பையில போட்டுட்டு வழக்கமா எப்பவுமே பண்ண மாதிரி ஹீரோ கிரியேட் பண்ண அந்த கேமை டெவலப் பண்ண ஆரம்பிக்கான். இப்ப அங்க இருந்து முராத்து கிட்ட வந்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல மைக்ல அவங்க வேலை பார்க்கறது எல்லாரையுமே நடக்க போற செமினாருக்கு இன்வைட் பண்ணாங்க. அதனால எல்லாரும் செமினாருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது சமந்தா ஹீரோ மீட் பண்ணா. ஏன்னா ஹீரோ இனிமையாட்டு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அவங்க எப்போ வேணாலும் ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து செமினாருக்கு வராங்க. இப்போ அந்த கம்பெனியோட இசிஓ பிராங்க்லின் வந்து பேச ஆரம்பிக்காரு. என்னன்னா அவங்க அந்த கம்பெனியை மேர்ஜ் பண்ண போறதுனால ஆமோடெக்குங்கதான் அவங்க கம்பெனி சார்பா ஸ்லாட்டுங்கத ஒரு எனர்ஜி ட்ரிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா ஹீரோவுக்கு சமந்தா வேற ஒருத்தன் கூட பேசுறது சுத்தமா பிடிக்கல. அதனால அங்க இருந்து உடனே கிளம்பி வந்துருந்தான். வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஹீரோ மீது இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹீரோவோட ரூம்மேட்ஸ். ஹீரோ ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் எழுதலான்னு பார்த்தா மத்தவங்களோட சேர்ந்து ஹீரோ கிரியேட் பண்ண இந்த கேம்ல வர ரேஸ் மாதிரி அவங்க எல்லாருமே ரேஸ் ஓட ஆரம்பிக்காங்க. ஆனா வீட்டுக்கு வர நைட் ஆகிருது. எப்பவும் போல இன்னைக்கும் ஆபீஸ்க்கு போக டைம் ஆகிட்டு வேக வேகமா அவசரமா அங்க இருந்து ஆபீஸ்க்கு வந்தா அந்த இடத்துல இருந்த அந்த வாட்ச்மேனை காணோம். அப்படியே நேத்து நிக்கோலஸ் கூட பேசிட்டு இருந்தவன் அங்க இருந்து வேகமா ஆபீஸை விட்டு கிளம்பி போறான். என்ன நடக்குனே புரியாம வந்த ஹீரோவும் ஆபீஸ்க்குள்ள வரும்போது சுத்தி கிடக்கு டெட் பாடி ஒன்னும் பார்க்காம நேரா அங்க இருந்து அவனோட சீட்டுக்கு வரான். அதே நேரம் அவங்க பாஸும் கூப்பிட்டாரு. ஹீரோ கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பிரிண்ட் எடுத்து அங்க இருந்து அவங்க பாஸ் ஆடாம பார்க்க வந்தா. ஆடம் எப்பவும் இல்லாம ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. ஹீரோ பக்கத்துல எட்டி பார்த்தா ஹீரோ மீது அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தனை ஆடம் பென்சிலால குத்தியே சாகடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே எரரா இருந்திருக்கு. இப்ப ஆடம் ஹீரோ கிட்ட இருந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கான். அதுலயும் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. தலைவலியா ஹீரோவை பென்சில குத்தாம ஆடம் ஹீரோவை அடிச்சு வெளில பறக்கூடாதான். இப்ப அங்க இருந்த எல்லாரும் ஹீரோவை வெறி பிடிச்ச மாதிரி துரத்த ஆரம்பிக்காங்க. பயந்து போன ஹீரோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காரு. பக்கத்துலயே ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி அவங்ககிட்ட என்ன நடக்கும்னு கேட்டா அந்த ஆளும் மத்தவங்கள மாதிரி அந்த ஸ்லாட் ஜூஸை குடிச்சு பைத்தியம் ஆயிட்டான். சத்தம் போடாம அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஒயர் கட்டாதனால அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுது. போத்துல அந்த ஆளு ஹீரோ கொல்ல பார்க்கான். ஹீரோ அந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சு 911க்கு போன் பண்ணா அங்க இருக்கவங்க ஹீரோ சொல்ற எதுவுமே நம்ப மாட்டாங்க. அதே நேரம் அந்த லேடி கூட இருந்த அந்த ஆளு அந்த ஸ்லாட் ஜூஸை குடிச்சதுல அம்பியா இருந்தவன் அந்நியனா மாதிரி பக்கத்துல இருந்த லேடிய சாகடிக்கான். இப்ப ஹீரோவும் எப்படியாட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ஒரு நோட் பேட் எடுத்துட்டு அங்க இருந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்க எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போறாங்க. நல்ல வேலையா ஒருத்தர்கிட்டயும் மாட்டாம அங்க இருந்து கிளம்பி போலான்னு நினைக்கும் போது சமந்தா ஹீரோக்காக கொடுத்த அந்த வாட்ச்ல இருந்து அலாரம்
அடிக்க ஆரம்பிக்கி. இப்பதான் ஹீரோவுக்கும் சமந்தா அந்த இடத்துல வேலை பார்க்கங்கிற ஞாபகமே வருது. அதனால வேகமா அங்க இருந்து சமந்தாவை பார்க்க போறான். நல்ல வேளையா ஹீரோ நினைச்ச மாதிரி சமந்தாவுக்கு ஒன்னும் ஆகல. இப்ப அங்க இருந்து சமந்தாவை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த ஸ்லாட் ஜூஸ் அவளும் கொஞ்சம் குடிச்சிருக்கா. அடுத்தால எடுத்து குடிக்கும் போது ஹீரோ அந்த ஜூஸை குடிக்க விடாம தடுக்க பார்க்கான். அதே நேரம் அந்த ஜூஸ் தவறுதெல்லாம் கீழே விழுது. அதை பார்த்து கோவமான சமந்தா திடீர்னு அந்த சாம்பியா மாதிரி ஹீரோவை யூஸா இப்ப மறுபடியும் சமந்தா நார்மல் ஆகுதா. அவளுக்கு என்ன நடக்குன்னு அவளுக்கே தெரியல. இந்த மாதிரி எப்பெல்லாம் கோவப்படுதாலோ சமந்தா அப்பெல்லாம் அந்த சாம்பியா மாறிடுதா. ஹீரோ எப்படியாவது சமந்தா கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணான். கடைசியா ஹீரோ தப்பிக்கைக்காக ஒரு புக் எடுத்து தலையில அடிச்சதும் சமந்தா மயக்கமாயிருந்தா. அந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போற டாலி இருக்கு. சமந்தா மறுபடியும் சாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி போச்சு அந்த டாலியில கட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஆனா சமந்தா நார்மலா தான் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி அங்க இருந்து வெளில போகும்போது வழியிலேயே எப்பவும் போல அங்க இருக்கவங்க அவங்க பாஸ் ஆடம் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ அங்க இருந்து அவங்க கிட்ட மாட்டாம பக்கத்துல இருந்த ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சு கொடுத்தான். அதே நேரத்துல அந்த இடத்துல முராத்தும் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியுது ரெண்டு பேருமே பாதிக்கப்படலன்னு. ஒரு பக்கம் அவங்க பாஸ் ஆடமுக்கும் அந்த இடத்துல கேங்ஸ்டர் மாதிரி இருந்த இன்னொருத்தனுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க வாய் வார்த்தையா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆடம் முன்னாடி இருந்தவன் அந்த கேனை நசுக்கி ஆடம் கிட்ட தூக்கி வீசான். ஆனா ஆடம் அந்த டின்னை வச்சு முன்னாடி இருக்கான காலி பண்ணிட்டு தான் சண்டை முடிஞ்சவரமா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அங்க நடக்கிறத பார்த்து பயந்து போன மத்தவங்க இந்த பில்டிங் விட்டு வெளில போவதுக்கு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. படிக்கிட்டு வழியா இறங்கி போலான்னு பார்த்தா ஏற்கனவே சண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்காங்க. சரி அங்க இருந்து லிப்ட்ல போலான்னு லிப்ட் பக்கம் வந்தா அந்த இடத்துல இருந்த லிப்டோட கம்பி அறுந்து விழுந்து லிப்ட் கீழே விழுந்து சான்ஸ் கிடைச்சு அங்க இருந்து ஏர் கேப் வழியா போலான்னு பார்த்தா சமந்தா வளர்ந்த வழியா போக முடியாது. அதனால எப்படி இங்க இருந்து தப்பிக்கன்னு தெரியாம அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்க இருக்க அவங்களோட பாஸோட ரூமுக்கு வந்து தப்பிக்காங்க. இப்ப என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது என்ன வழியா பார்க்கும்போது பார்க்கிங் ஏரியா தெரியுது. அதனால ஹீரோ உடனே கையில கிடைச்சதை எடுத்து அந்த கிளாஸ் உடைக்க பார்க்கான். ஹீரோ நினைச்சது ஒண்ணு அங்க நடக்குது வேற ஒண்ணா இருக்கு. அந்த கிளாஸ் உடைக்க பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி ஷீல்டு ஓபன் ஆகுது. அங்க இருக்கவங்களால வெளிலையும் போக முடியாது, வெளில இருந்து யாரும் உள்ளேயும் வர முடியாது. இதை பத்தின எல்லாமே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மேனுவலை படிக்காததுனால ஹீரோக்கு இதை பத்தி தெரியல. அப்படி ஒருவேளை அந்த ஷீல்டை ஓபன் பண்ணி அவங்க தப்பிக்கணும்னா இந்த பில்டிங்கோட சிஓவால தான் இதை ஓபன் பண்ண முடியும். அதனால அவங்க 3 பேர் அங்க இருந்து கிளம்புதாங்க. ஒரு வழியில ஏகப்பட்ட பேர் இன்னும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் அவங்கள மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சா ஒரு வழியிலேயே அதால பாதிக்கப்பட்ட ஒரு வயசான குண்டு லேடி ஒருத்தங்க வராங்க. ஹீரோ டிஃபென்ஸ்க்காக பக்கத்துல இருந்த பூத்தொட்டி எடுத்து தலையில போடுதான். அந்த லேடி மயக்கமாகுதாங்க. அவங்க பேசிட்டு திரும்பதுக்குள்ள அந்த லேடியை காணும். இப்ப திடீர்னு அந்த லேடி முராத் மேல வந்து ஏறி கொடுத்தாங்க. முராத் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கும். அந்த லேடியும் பக்கத்துல இருக்க செவுத்துல முட்டிட்டு அந்த இடத்துல இறந்து போறாங்க. 80 வயசு லேடி முராத்தோட கையால இறந்ததுனால முராத் ரொம்ப வருத்தப்படுதான். அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு அடுத்த ஃப்ளோர் வந்தா அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க கிளம்பிருந்தாங்க. அதுக்கு நடுவுல நடக்கிறது என்னன்னே புரியாம பாபா அவனோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை காமிக்கிறதுக்கு ஹெச்ஆர் கிட்ட வந்தா அங்க இறந்து போன ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆகுதாரு. சுத்தி இருந்த எல்லாரும் பாபா நோக்கி போக ஆரம்பிக்காங்க. பாபா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா அவங்களால முடியல. அது நேரம் கரெக்டா மைக்ல ஆடம் பேச ஆரம்பிக்காரு. அதாவது ஆடம் மாதிரி வாய்ஸ் மாத்தி ஹீரோ தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் திசை திருப்ப ஹெச்ஆர் மீட்டிங் ஒன்னு அனௌன்ஸ் பண்றாரு. அதனால அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாபா விட்டுட்டு ஹெச்ஆர் மீட்டிங்காக அங்க இருந்து கிளம்பிடுதுங்க. இந்த கேப்ல பாபா மத்தவங்களும் அடுத்த ஃப்ளோருக்கு வராங்க. ஆனா அங்க இருக்கவங்க ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இப்ப நார்மலா இல்ல. அவங்க 3 பேத்தால மத்த ஃப்ளோர்ல ஒளிஞ்சு வந்த மாதிரி இந்த இடத்துல போக முடியாது. இங்க இருக்கவங்க கூட அவங்க ஃபைட் பண்ணாதான் அங்க இடத்த விட்டு போக முடியும். அதனால அவங்களுக்கு வெப்பன் தேவைப்படும். அதனால பக்கத்துல இருந்த ஸ்டோர் ரூம்குள்ள வராங்க. இந்த இடத்துல இருந்த பேடு புக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து சண்டைக்கு தயாராகுதாங்க. இந்த கேப்ல சமந்தாவும் ஒருவேளை சமந்தாவும் இந்த மாதிரி ஜாம்பியா மாறிட்டானா மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்க கூடாதுன்னு சமந்தாவையும் கொல்ல சொல்லி கேட்டுக்கிடுதா. அது ரொம்ப கட்டி போட்ட சமந்தாவை விடுவிச்சதுக்கு வருமா அவங்க எல்லாரும் சண்டைக்கு தயாராகுதாங்க. இப்ப அவங்க கூட எல்லாரும் பறந்து சண்டை போட ஆரம்பிக்காங்க. ஆனா முராத் மட்டும் யாரையுமே கொல்லாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். கடைசி நேரத்துல ஹீரோ ஒருத்தன் கீழே தள்ளுதான். ஆனா அவன் அந்த எனர்ஜி ட்ரிங்க குடிக்கல. அவனும் ஜாம்பியான்னு மாறல. ஆனா இது தெரியாம முராத் பின்னாடி இருந்து வந்து ஹீரோ காப்பாத்ததுக்கு அவனை சாகடிக்கான். நான் எப்படி பார்த்தா இது ஒரு கொலை. ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு கொலையை பண்ணாலும் தப்பு இல்ல. அதே நேரம் சமந்தாவுக்கு எதா ஆகுது. ஹீரோ என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்கான். சமந்தா அந்த எனர்ஜி ட்ரிங்க குடிச்சதுனால அவளுக்கு எதா ஆகுது. அதுக்கு அவங்க 3 பேரும் சமந்தாவை அங்க இருந்து கூட்டிட்டு சிஓ இருந்த ரூமுக்கு வராங்க. ஆனா உள்ள இருந்த சிஓ அவங்க 4 பேத்தையுமே உள்ள விடாம இருக்காரு. பக்கத்துல இருந்த சமந்தாவும் வாமிட் பண்ண ஆரம்பிக்கா. நடக்குத எல்லா விஷயமும் சிஓவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த நேரம் கரெக்டா சிஓ ரூம்குள்ள இருந்து புயலெல்லாம் கொண்டுட்டு போக ஒரு ஆளு வெளில வராரு. சிஓ அனுமதி இல்லாமலே அவங்க எல்லாரும் சிஓ ரூம்குள்ள வராங்க. ஒருத்தர் சண்டை போட நிக்கும் போது சிஓவும் தடுத்து நிறுத்தி ஹீரோவும் மத்தவங்களும் கேக்குத கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்காரு. இந்த ஸ்லாட் எனர்ஜி ட்ரிங்க் வந்து சாதாரண மக்கள் குடிக்கிற சாதாரண ட்ரிங்க் கிடையாது. அவங்க இதை தயாரிச்ச முக்கிய காரணமே வார்ல ஜெயிக்க ராணுவத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த சீரமை ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. உங்க கம்பெனி மேல என்ன காண்டுன்னு தெரியல. இந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தன் ராணுவத்துக்காக கொடுக்க வச்சிருந்த இந்த சீரம் எனர்ஜி ட்ரிங்க எவனோ ஒரு சயின்டிஸ்ட் இங்க இருக்க ஸ்டாப் மேல இருக்க கோவத்துல இவங்க குடிக்க வச்சிருந்த ஜூஸுக்கு பதிலா அதை மாத்தி வச்சுட்டான். இந்த காரணத்தினாலதான் சிஓவும் அவங்க அடிச்சுக்கிட்டு சாகுத வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு அவங்க சாகுததுல விருப்பம் இல்ல. அதனால சமந்தாக்காகவும் மத்தவங்களுக்காகவும் அந்த ஆன்டிடோஸ சிஓ கிட்ட கேட்கான். ஆனா அவங்க அதுக்கு மாத்து மருந்து சீரமை கண்டுபிடிக்கல. அதனால அதை குடிச்சவங்கள பழையபடி
மாத்த முடியாது. இதுல கோவப்பட்ட ஹீரோ சிஇஓட கழுத்தை நெரிக்கான். ஹீரோவாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்காங்க. அதே நேரம் இவங்களை மதி அந்த இடத்துக்கு ஜாம்பியா மாறின ஆடம் கூட சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இவங்களை மதி அந்த சிஇஓ கிட்ட பேசுறதுக்கு ஆடமும் நார்மலா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் பக்கத்துல கேமரா வழியா சிஇஓ அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்லாட் ட்ரிங்க குடிச்ச எல்லாரும் மாறிட்டதுனால சிஇஓவால அவங்க யாரையும் உள்ள விட முடியாது. இந்த டோரை உடைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது. ஏன்னா இந்த டோர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இதுல கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஒண்ணு இருக்கு. டோர் வேணா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா செவுரு எல்லாமே உட்டால பண்ணிருக்கு. இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே ஆடமுக்கு தெரியும். அதனால சிஇஓ பாக்கிறதுக்கு நான் 5 நிமிஷத்துல செவுத்த உடைச்சிட்டு உள்ள வர போறான். எல்லாரும் சேர்ந்து அந்த செவுத்த உடைக்க ஆரம்பிக்காங்க. ஹீரோவும் முதல்ல சமந்தா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கான். இந்த இஷ்யூ பார்த்தா அவர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஷாட் கன்னை எடுக்காரு. ஹீரோ சமந்தா ஒரு பத்திரமான இடத்துல வச்சுட்டு செவுத்த உடைச்சிட்டு அந்த ஜாம்பிஸ் வராத மாதிரி எல்லா பொருளையுமே இந்த செவுத்துக்கிட்ட தூக்கிக்கான். ஆனா இன்னொரு பக்கம் முராத்தை பார்த்தா ஜாம்பிஸ் வந்து அவங்கள சாகடிச்சிரும் பயத்துல ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். பயத்துல இருந்த முராத்தை ஹீரோ எப்படியே பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழியா முராத்தும் தைரியத்தை வரவழைச்சிட்டு சண்டைக்கு தயாராகுதான். அந்த நேரம் கரெக்டா அங்க வந்து பாபு அவன் கையில இந்த ஸ்லாட் ஜூஸை மறைச்சு வச்சிருக்கான். இருக்க மொத்த பேரும் உள்ள வந்தா எப்படி அவங்க சாகதான் போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடிச்சிட்டு நிம்மதியா சாகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணான். ஆனா பாபு எல்லாம் தப்பிக்கும் போது அங்க இருந்தவங்க பாபு சாகடிக்காங்க. அதே நேரம் அங்க வந்து ஈசியும் கண்ணை வச்சு எல்லாருமே ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா வெளில இருந்த மொத்த ஜாம்பிஸும் உள்ள வர ஆரம்பிச்சு ஈசியும் மத்தவங்களும் திரும்ப அதே ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஈசியோ கூட வந்த எல்லாருமே அவங்க அந்த ஜாம்பி கிட்ட மாட்டி அந்த இடத்துல சாகுதாங்க. இப்ப அங்க இருந்து உள்ள வந்த ஜாம்பிஸை சிஇஓ சுட்டு சாகடிக்காரு. கரெக்டா புல்லட்டும் தெரியுது. கரெக்டா அந்த புல்லட்டை எடுத்து போடுறதுக்குள்ள வந்து ஆடம் சிஇஓட கையை விட்டுதான். இப்ப அந்த சிஇஓல ஒண்ணும் பண்ண முடியல. ஆடமும் அந்த சிஇஓ சாகடிக்கான். இப்ப ஆடமுக்கு அந்த ஷீல்டை ஓபன் பண்ணதுக்கு சிஇஓட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிட்டு அதனால மிச்சம் இருக்கவங்களை கொல்லணும்னு நினைக்கும் போது இந்த ஆடம் கிட்ட ஹீரோ வந்து சமாதானம் பேச ஆரம்பிக்கான். ஆனா அப்படி பேசினதுனால ஆடமுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப இந்த ஆபீஸ்லயே ஆடம் மட்டும் தான் இப்ப பாஸா இருக்கான். ஆனா இது அவனுக்கு பத்தாது. அதனால உலகத்துல இருக்க எல்லாருமே அவனோட பேச்சை கேட்கறதுக்கு இந்த ஸ்லாட் எனர்ஜி ஜூஸை எல்லா பக்கமும் அனுப்பி விட்டு அந்த ஜூஸை குடிச்ச எல்லாருமே ஆடமுக்கு அடிமையிலாயிருவாங்க. ஆடமும் மொத்த உலகத்தையும் ஆளலாம். நான் ஹீரோ பேசின எதுவும் வேலை செய்யல. ஆடமும் அதுக்கான வேலையை பார்க்க போயிருந்தான். மத்தவங்களையும் சாகடிக்க சொல்லியிருந்தான். இப்போ ஹீரோ அந்த ஈஸி வச்சிருந்த கண்ணை எடுத்து முன்னாடி இருந்த அந்த புல்லட்ஸ்ல சுடும் போது அந்த புல்லட்ஸ் பட்டு எல்லா ஜாம்பிஸும் இறந்து போகுது. இப்போ 3 பேரும் தப்பிக்காங்க. ஆனா சமந்தாவுக்கு ஏதோ ஆகுது. முழுசா பாதிக்கப்பட்ட சமந்தா திடீர்னு அந்த இடத்துல சுருண்ட விழுந்து மயக்கமாகுதா. அதே நேரம் இன்னொரு பக்கம் அங்க இருந்து கிளம்புன எல்லாரும் இந்த சிஓட கைரேகை வச்சு இந்த ஷீல்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா குளோபல் லெவலுக்கு அந்த ஸ்லாட் ஜூஸை எல்லா மார்க்கெட்டுக்கும் அனுப்புறதுக்கு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் எல்லாரும் தப்பிச்சு இந்த ஜூஸால பாதிக்கப்பட்ட சமந்தாவை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்து லேபுக்கு போறாங்க. அந்த இடத்துல தான் நிக்கோலஸும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் நிக்கோலஸ் தான். அவங்க கூட சண்டை போடும்போது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லாட் ஜூஸை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட அது தயாரிக்க மூலப்பொருள் கம்மியா இருந்ததுனால வேற ஒண்ணு சேர்த்து அந்த ஸ்லாட் ஜூஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். இப்போ மத்தவங்களோட நிலைமையும் தான் சமந்தாவுக்கும். இருந்தாலும் சமந்தா ஸ்லாட் ஜூஸை கொஞ்சமா குடிச்சதுனால ஆன்டிடோஸ் ரெடி பண்ணி அவளை காப்பாற்ற முடியும். ஆனா அதிகமா குடிச்ச மத்தவங்களை அவங்களால காப்பாற்ற முடியாது. அதே நேரம் நிக்கோலஸ் அந்த ஆன்டிடோஸை ரெடி பண்ண இந்த கேரேஜ்ல வச்சிருக்க ஒரு சீரம் ஒண்ணு தேவைப்படுது. அந்த சீரம் அவங்க அந்த பாக்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதால பாதிக்கப்பட்ட மொத்த பேரையும் அவங்க தாண்டி தான் அந்த இடத்துக்கு போயாகணும். இது எல்லாத்தையும் அவங்க 30 மினிட்ஸ்ல செஞ்சாகணும். இல்லைன்னா சமந்தாவை அவங்களால காப்பாற்ற முடியாது. அதனால வேக வேகமா அந்த வெப்பன்ஸ் இருக்க இடத்துக்கு போய் அங்க இருந்த ஒரு வெப்பனை விடாம எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துருந்தாங்க. இப்ப அங்க இருந்து கேரேஜுக்கு வந்தா ஆடம் எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க கொண்டு வர வேண்டிய சீரமும் அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா ஹீரோவும் முராத்து ஒளிஞ்சிருக்கத ஆடம் கேமரா வழியா அவங்கள பாத்துருதான். இது வருஷமா 2 பேரும் ஆடம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கி. இப்ப ஹீரோவும் அவன் கையில கிடைச்ச கண்ணி வெடிகளை தூக்கி வீசான். ஆனா அதுங்க ஒண்ணு அது மேல மிதிக்க மாட்டேங்குங்க. அதுக்கப்புறமா முராத்து அதுங்களை ஃபயர் பண்ண ஆரம்பிக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஃபியூல் முடிஞ்சிருது. இதுக்கு தான் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது. அதே நேரம் அங்க இருந்த ஆடம் ஒரு பெரிய பாக்ஸை ஓபன் பண்ணான். ஒரு பக்கம் தப்பிச்ச 2 பேரும் அதுங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஸ்லாட் ஜூஸ் எல்லாத்தையுமே தள்ளி விடுதாங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சு இந்த கேப்ல ஹீரோ கண்ணை வச்சு கண்ட மணிக்கு சுட்டு தள்ளிட்டு வேகமா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. பறந்து சுட்டதுக்கு வருமா அவங்கள துரத்திட்டு வந்த ஜாம்பிஸ் எல்லாம் சாகுது. அவங்க நினைச்ச மாதிரி அங்க இருந்து அந்த சீரம் இருந்த இடத்துக்கு வராங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டதுக்கு வருமா அவங்களுக்கு அந்த சீரம் கிடைக்கி. அதே நேரம் கரெக்டா ஆடம் அந்த ரோபோ சுட்ட போட்டுட்டு ஹீரோ ஃபயர் பண்ண ஆரம்பிக்கான். இப்போ 2 பேரும் பேரத்தை வந்து ஒளிஞ்சிருந்தாங்க. கரெக்டா அந்த இடத்துல ஒரு கன்னு ஹீரோக்கு கிடைக்கி. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சீரம முராத் அங்க இருந்து கொண்டு போறான். அதே நேரம் ஆடம ஹீரோ வந்து தசை திருப்பிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் முராத் வேகமா போகும்போது இந்த இடத்துக்கு திடீர்னு அவங்களோட மேனேஜர் வந்துருந்தான். அந்த ஆளும் முராத்தை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல முராத் வழி தாங்காம பக்கத்துல விழுந்த பழைய எடுத்து அவங்க மேனேஜரை சாகுத அளவுக்கு அடிக்கான். அதே நேரம் முராத் சத்தத்தை கிட்ட அந்த இடத்துக்கு ஏற்பட்ட சாம்பிஸ் வருது. முராத் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு பிடிச்ச மாதிரி அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போறான். ஒரு பக்கம் ஆடம பார்த்தா ஹீரோ தேடுறதுக்கு மத்தவங்களையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். எப்படியாட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதனால இந்த ஜாம்பிஸ் ஒவ்வொன்னு கிட்டையும் பேசி அவங்கள தனித்தனியா பிரிக்க ஆரம்பிக்கான். ஆடம் மட்டும் அந்த இடத்துல தனியா இருக்கான். ஹீரோ ஸ்பைட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனோட கண்ணு வேலை செய்யாம போகுது. ஆனா அந்த கண்ணு இன்னும் ஆனே ஆகல. ஆனானதுக்கு அப்புறமா அங்க வந்து ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வேக வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சா ஹீரோ கன்ல இருந்து தப்பிச்ச ஒரு சாம்பி ஹீரோவை
ஹீரோவை பிடிச்சு விடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஆடமும் வந்துருதான். ஆனா ஆடமோட சூட்ல இப்போ சார்ஜ் சுத்தமா இல்ல. அதே நேரம் கீழே மேனேஜர் வேற விழுந்து கிடக்கான். இப்ப ஆடம் உடனே பவருக்காக இந்த மேனேஜரோட கையை பிடிச்சி அந்த மிஷின்குள்ள போட்டதும் பவர் திரும்ப வருது. அதே நேரம் அந்த இடத்துக்கு கரெக்டா சம்மந்தம் வந்துருதா. அங்க இருந்த ஹீரோவை காப்பாத்தி ஆடம் கிட்ட இருந்து 3 பேரும் தப்பிச்சு அங்க இருந்து வெளில ஓடுதாங்க. முராத் அவன் கையில இருந்த பாம செவுத்துல பூரா ஒட்டிக்கிட்டே போறான். பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி ஆடமும் வந்துகிட்டு இருக்கான். இப்ப அங்க இருந்து வெளில போகிற வழியில 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. முராத் கொடுத்த அந்த கிட்ட வச்சு ஹீரோ அந்த பாம வெடிக்க வைக்க ட்ரை பண்ணான். ஆனா அவங்க கெட்ட நேரம் அந்த பாம வெடிக்க வைக்கிற கிட்ட இது கிடையாது. ஆடமும் விடாம தாக்கிக்கிட்டே இருக்கான். அவங்க பையில தேடி பார்த்தாலும் கடைசியா ஒரு லேண்ட் மைன் தான் இருக்கு. இதை விட்டா ஹீரோக்கு வர சான்ஸ் கிடையாது. அதனால ஹீரோவும் கடைசி தடவை அந்த லேண்ட் மைனை ஆடமோட கால் கிட்ட தூக்கி போடுதான். ஆனா அந்த தடவை ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த லேண்ட் மைனை ஆடம் மிதிக்கான். இப்ப அங்க இருந்து எல்லாரும் வெளில தெரிச்சு ஓடுதாங்க. ஆடம் கால் வச்சு அந்த லேண்ட் மைனும் வெடிக்குது. அது வெடிக்கும் போதே பக்கத்துல இருந்த அவங்க செட் பண்ணி வச்ச பாம்பை வெடிச்சு இந்த பில்டிங்கே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சு கம்பெனியே காலி ஆகின சந்தோஷத்துல ஹீரோ சமந்தா கிட்ட லவ் சொல்லி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதே நேரம் இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இந்த கலவரத்திலையும் குதுகலாம் கேக்குதான முராத் ஒரு ஓரமா இன்னும் சிங்கிளாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த ஜாம்பி மூவி முடியுது. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.